ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவிஸ் குக்கவுஸா. இந்த வீடியோ வந்து திருப்பதி ட்ரிப் பற்றி தான். ஆக்சுவலி வந்து சடனாக போகணும், எந்த பிளானும் பண்ணல. ஸோ டிக்கெட்ஸ்லாம் வந்து எதுவுமே இல்லை, ஃப்ரீ டிக்கெட்ஸ் தான். ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து ரேணிகுண்டா போயிட்டு அங்கேருந்து நம்ம திருப்பதிக்கு போகிற மாதிரி. ஸோ ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பிடுச்சு. ஒரு 4:30 போல் கிளம்பணும். அங்கே வந்து 7:50 அந்த மாதிரி ரீச் ஆனோம். இது ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து மே மந்த்து. ஸோ மே மந்த்துன்றனால சம்மர் ரஷ்ஷு. ஸோ மே மந்த் வந்து சடனாக பிளான் பண்ணிலாம் கிளம்பி எப்போவுமே போகாதீங்க. மற்ற டைம்னா கூட ஓகே. அதே மாதிரி வீக் டேஸ்னால் ஓகே. வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக 300 ருபீஸ் டிக்கெட் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணி போங்க. இல்லைனா வந்து நிறைய இந்த மாதிரி பஸ்ஸஸில் 1 மந்த் முன்னாடி புக் பண்ணி 15 டேஸ் முன்னாடி புக் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி புக் பண்ணி கூட போகலாம். ஸோ அங்கேருந்து நாங்கள் திருப்பதி பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறமா பத்மாவதி டெம்பிள் வந்து அங்கேருந்து திருப்பியும் ஒரு ஆட்டோ பிடிச்சி போனோம். இங்கேருந்துமே நீங்கள் டேரெக்டாக போகலாம். உங்களுக்கு 250 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஆட்டோவுக்கு. உங்களுக்கு இங்கேருந்துமே ஒரு 15 மினிட்ஸ் தான் போகிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுனால எந்த ஐடியாவும் இல்லை, எப்படி போகணுன்னு தெரியாததுனால நாங்கள் அப்படி போனோம். இங்கே உள்ள லக்கேஜ் எதுவுமே, மொபைல் கேமராஸ் எதுவுமே அலௌட் கிடையாது. நம்ம என்ட்ரன்ஸில் கொடுத்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் திருப்பியும் வாங்க முடியும். கோயில் வாசல்லையே வந்து நாங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து மறுபடியும் நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு பஸ் பிடிச்சி போனோம். நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்தீங்கனாலும் இல்லை அங்கே ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அங்கேயே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு பொறுமையாக கூட பார்க்கலாம். டிக்கெட் நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டீங்க, டைமிங் தெரியும் அப்படின்னா. ஸோ அப்படிலாம் இந்த ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் நீங்கள் வந்து டிக்கெட் போய்ட்டு அங்கேயே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் மேலே போகிறதுக்கு இன்னொரு பஸ் பிடிச்சி அங்கேருந்து கிளம்பணும். அது நாங்கள் கிளம்பி போனது தான், ஏன்னா நாங்களே ஆல்ரெடி லேட்டாக போனோம், லாஸ்ட்டு பஸ்ஸில் போனோம். ஸோ உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லக்கேஜ் எல்லாமே செக் பண்ணி தான் மேலே அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸு பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே அலோட் கிடையாது அங்கே. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு நீங்கள் வாட்டர் பாட்டில் எது இருந்தாலும் அவங்க வந்து ட்ராஷ் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் வாட்டர் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ இந்த லக்கேஜ் எல்லாமே செக் பண்ணிப்பாங்க. செக் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம மேலே போகலாம். மேலே போனதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ளேஸ் மாதிரி இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு ஒரு அங்கே கேட்டிங்கனாலே ஷாப்ஸில் கேட்டிங்கனாலே சொல்கிறாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கிட்ட அந்த ஷாப் பக்கத்துலேயே ஒரு பார்த்துருந்துச்சு. அங்கே போனால் அங்கே வந்து மொட்டை போடுறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ப்ளேஸ் அங்கேயே இருந்துச்சு. இன்னொன்று முக்கியமாக நம்ம கேஷ் கையில் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கணும். ஜிபே இருந்தாலும் நிறைய ஷாப்ஸில் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, கேஷாக தான் வாங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டிக்கெட் கவுண்டரில் இங்கே வந்து கவுண்டரில் நின்றுட்டு இங்கே ஒரு பாஸ் மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போய் மொட்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ முட்டை போட்டு அங்கேயே குளிச்சுட்டு இங்கேயே ஃப்ரீ கவுண்டர் எல்லாமே, ஸ்லிப்பர்ஸ் விடுறதுக்கு லக்கேஜுக்கு எல்லாமே இருக்குது. பட் ஆனால் லக்கேஜ் வந்து நம்ம ஃப்ரீன்றது வந்து என்ட்ரன்ஸில் எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. 300 ருபீஸ் டிக்கெட்டு இல்லை ஸ்பெஷல் என்ட்ரி அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்குது லக்கேஜு. மற்றபடி இல்லை நம்ம லைனில் போயிட்டுருக்கும் போது தான் லாஸ்ட்டில் வாங்குகிற இடத்துல தான் லக்கேஜ் கொடுக்க முடியும் ஃப்ரீ என்ட்ரினா. ஸோ நாங்கள் வந்து எங்கேயுமே ஸ்டே பண்ணல, ஸ்டாப் பண்ணல. இங்கேருந்து கிளம்பணும், பத்மாவதி கோயில் போனோம். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மொட்டை போட்டுட்டு நேராக வந்து இந்த க்யூவில் நின்றுடலாம் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இங்கே எங்கேயுமே டிக்கெட்ஸ்லாம் வாங்கவே இல்லை. நாங்கள் நேராக லைனில் நின்றுட்டு லக்கேஜ் கொடுக்குறோம். அங்கேயே வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து டிக்கெட் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மறக்காமல் வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டு கேட்பாங்க.
ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி டீ கடை எல்லாம் இருக்குது. பட் ஆனால் ஜிபே வந்து இல்லை. அதே மாதிரி ஏடிஎம் ஷாப்ஸ் ஏடிஎம் இருக்குது. நீங்கள் வேணும்னா கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிளம்பும் போது எடுத்துகிட்டு போகிறது சேஃபு. பிகாஸ் ஏன்னா ஏடிஎம்மில் நிறைய பேர் வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அங்கேயுமே கேஷ் இல்லாமல் கூட இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயுமே அவங்களுக்கு கேஷாக கொடுத்து எதாவது வாங்குற மாதிரி கொண்டு வந்து நடுவில் கொடுத்தாங்கன்னா கூட நீங்கள் கேஷ் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஸ்நாக்ஸு தண்ணி இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அண்டு இப்போ இந்த மாதிரி க்யூவில் நின்னதுக்கப்புறமா அங்கங்கே வந்து லாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அலோவ் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த கரெக்டாக இந்த க்யூவில் போய் நிற்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 12:45 1 o'clock கிட்டத்தட்ட வந்து 17 hours ஆச்சு நாங்கள் தரிசனம் பார்க்குறதுக்கு. நாங்கள் ஆக்சுவலாக சாட்டர்டே ஈவினிங் கிளம்புனோம். மிட் நைட்டில் போயிட்டு நாங்கள் க்யூவில் நின்னோம். அண்ட் சண்டே ஈவினிங் 6 o'clock தான் வந்து நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறமா ஷாப்பிங்லாம் பண்ணணுன்னா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜீப்ஸும் இருக்குது. நீங்கள் இங்கே ஹோட்டல்ஸில் ரூம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக அடுத்த நாள் வந்து மேலே போகிறதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி பே பண்ணிட்டு நீங்கள் கூட போகலாம். ஸோ நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் வந்து நைட் போகணும் ட்ரெயின் அவைலபிள் இல்லை. திருப்பியும் ஏர்லி மார்னிங் ட்ரெயின் தான். ஏன்னா ஸ்ட்ரைட் ட்ரெயின் இல்லை, நீங்கள் மாறி போகிறதுனா போகலாம். பட் ஆனால் அவங்க ப்ராப்பராக எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் நாங்கள் மார்னிங்கே வந்து ஸ்ட்ரைட் ட்ரெயின் பிடிச்சி திருப்பியும் வந்துவிட்டோம். ஸோ திருப்பதிக்கு போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு மே மந்த் அந்த டைமில் தண்டமாதீங்க. மற்ற டைமில் நீங்கள் போகலாம். சடன் பிளான் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் எப்படி இருந்தாலும் 300 rupees டிக்கெட் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும். ரொம்ப ஃப்ரீயாகவும் பார்த்துட்டு வர முடியும், ரொம்ப ரஷ்ஷில் மாட்டிக்காமல். ஸோ இந்த வாட்டி நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிவிஸ் குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.